செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மழையினால் மாலை வணக்கம். மிக தீவிர கொடூர மழை காரணமாக தற்பொழுது நாளை பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது. அதாவது நேற்று தொடங்கிய மழை இன்றும் கூட பார்த்திங்கன்னா நிற்காத நிலைமையில் நாளை பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இதன் காரணமாக விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விடப் போகிறார்கள், என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது, அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம். அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய பார்த்திங்கன்னா பெங்கல் புயல் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் வலுவிழந்தது அப்படின்னு தகவலை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தாலும் கூட மழையின் தாக்கம் தீவிரமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக மிக தீவிரமான மழை எங்கெங்கே பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறதுனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான மழை பொழிவு பெய்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் முற்றிலும் கடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது கனமழை. அதாவது புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது திருப்பூர், கோவை, நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதாக தகவல்களை வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறார்கள். மேலும் தென் மாவட்டங்கள் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் பார்த்திங்கன்னா அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் திருவாரூர், தஞ்சாவூர், விழுப்புரம், ஈரோடு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, கரூர், கடலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதனையொட்டி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 26க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் கனமழையின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வும் அடுத்தடுத்த தகவல்களை தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இன்னும் பார்த்திங்கன்னா பெய்ஞ்சு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நிறைய செல்லக்குட்டிஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாகவே தெரியுது உங்களுடைய மாவட்டங்களில் இன்னும் மழை பொழிவு தீவிரமாக இருக்கிறதுனால விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய இடங்களில் வெள்ளம் தண்ணி தேங்கி இருக்குது. அதனால் மாணவ செல்வங்கள் நாளைக்கு எப்படி பார்த்திங்கன்னா